ஹாய், நான் உங்கள் ஆனா. வெல்கம் டு ஃபியூ ஃபேக்ட்ஸ். மனிதர்களுக்கு உதவி செய்கிற விலங்குகளை இந்த கழுதைகளும் இடம்பெறுது. நம்ம இன்னைக்கு இந்த கழுதைகளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். கழுதைகளுக்கு ஞாபக சக்தி ரொம்ப அதிகம். இது 25 வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்த இடத்தையும் தான் பழகின மனிதர்களையும் சுலபமாக ஞாபகம் வச்சுட்ருக்கோம். கழுதைகளுக்கு கேட்கும் திறன் அதிகமாக இருக்கும். இது பாலைவன பகுதியில் 60 மைலுக்கு அப்பால் உள்ள இன்னொரு கழுதை கத்துறத சுலபமாக கேட்குது. நல்ல பராமரிப்போட கழுதைகளை பார்த்துக்கிட்டா இது 40 வருஷம் வரைக்கும் கூட உயிர் வாழும். குதிரைகளோட தோல் மாதிரி கழுதைகளோட தோல் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. அதனால இவைகளுக்கு மலையில நனைகிறது பிடிக்காது. மலையில நனைஞ்சாலும் இதுக்கு காய்ச்சல் ஜலதோஷம் வந்துடும். கழுதைகளோட காது ரொம்ப பெருசா இருக்கும். அது தன்னோட உடம்பு சூட்டை குறைக்கிறதுக்கு தன் காதுகளை தான் பயன்படுத்துது. கழுதையை வளர்க்குறவங்க அதோட காதுகளை வச்சு அது என்ன ஃபீலிங்ஸ்ல இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது பயத்தில் இருக்கா, சந்தோஷமா இருக்கா, உடம்பு சரியில்லாமல் இருக்கா அப்படிங்கிறத அதோட காதுகளோட பொசிஷனை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. கழுதைகள் பொதுவான பேர். அதில் ஆண் கழுதைகள் ஜாக் எனப்படும். அப்புறம் பெண் கழுதைகளை ஜெனட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நாள் முழுக்க உழைக்கிற கழுதைகளுக்கு கொஞ்ச நேரம் இப்படி தரையில் உருண்டு புரண்டு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். குதிரை போலவே இதோட கால், பாதம் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஆனாலும் கழுதைகளுக்கு ஓடுறது பிடிக்காது. ஏன்னா பாலைவனம் மாதிரி இடத்துல தேவையில்லாமல் ஓடி தன்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறது இது ஒருபோதும் விரும்புறது இல்லை. கழுதைகள் ஹெர்பிவோரஸா இருக்கு. இதுக்கு புல், தானியம், ஓட்ஸ், பார்லி மற்றும் வைக்கோலை சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க. ஆப்பிள், பிரெட் மற்றும் பேரிக்காவையும் இவை விரும்பி சாப்பிடும். கழுதைகள் பாலைவன மிருகம். இது மிடில் ஈஸ்ட் மற்றும் ஆப்பிரிக்காவில் அதிக அளவுக்கு காணப்படுது. ஏசியா மற்றும் ஆஸ்திரேலியாவோட வறண்ட பகுதியிலையும் இது காணப்படுது. பெரும்பாலான கழுதைகள் இந்த உலகத்தில் சீனாவில் தான் அதிகமாக இருக்குது. அப்புறம் பிரிட்டனில் கழுதைகளுக்கு பாஸ்போர்ட் கண்டிப்பாக எடுக்கணும். கழுதைகள் கூட்டமாக இருக்கிறது தான் விரும்பும். அது தனிமையில் இருக்கிறத விரும்பாது. கழுதைகளுக்கு ஒரு ஃப்ரெண்டாச்சும் கூட இருந்தால் தான் அது சந்தோஷமாக இருக்கும். ஒருவேளை மந்தையில் ஒரு கழுதை தான் இருந்துச்சுன்னா அது தன் கூட இருக்கிற ஆடுகளை ஃப்ரெண்டாக வச்சுக்கும். இவைகளுக்கு ரொம்ப பிடிவாத குணம் இருக்கிறனால இதை ஸ்டபன்னு சொல்லுவாங்க. ஆனால் கழுதைகள் நிஜமாவே ஸ்டபன் கிடையாது. அது செய்கிற வேலையை தவிர வேற ஏதாச்சும் வேலையும் அதுக்கு தொந்தரவும் கொடுத்தா அது நவராமல் அங்கே நின்றும். கழுதைகள் யோசித்து செயல்படுறதுனால தான் அதுக்கு பிடிவாத குணம் இருக்குன்னு நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க. மந்தையில் கூட்டமாக இருக்கிற கழுதைகளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கழுதை ஹேர்ட் லீடராக இருக்கும். இது தன்னோட கூட்டத்துக்கும் தன்னோட ஓனருக்கும் ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சுன்னா போராடி காப்பாற்றும். ரொம்ப மேடான மலைகள், பாலைவனங்கள், நதியோட கரைகளில் குதிரைகளை விட கழுதைகள் தான் சிறப்பாக உதவி செய்யுது. அதனால் இவைகளை பெஸ்ட் டெரைன் அனிமல்னு சொல்லுவாங்க. தான் போகிற வழியில் ஏதாவது ஆபத்து இருந்துச்சுன்னா அது எப்போதும் புத்திசாலித்தனமாக முடிவெடுத்து தன்னோட பாதையை மாற்றிக்கும். அதனால் கழுதைகள் த பெஸ்ட் டிசிஷன் மேக்கராக இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு ஃபியூ ஃபேக்ட்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய். நான் உங்கள் ஆனா.